மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எம்என் ஸ்டோரி கிரெடிட்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு தான் அப்படின்னு பிரவீன் சார் சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது ரீசெண்டாக ஒரு லைவ் வந்திருந்தாங்க இல்லையா, லைவ் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. டிஃப்ரெண்டான லொக்கேஷன்லலாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க ப்ரொஃபஷனல் விஷயமா தான் போயிருக்காங்க. பட் அது என்ன விஷயம் அப்படின்றத சூன் பிரவீன் சாரே ரிவீல் பண்ணுவாரு அப்படின்னு சுவாமி வந்து ட்விஸ்ட் வச்சிருக்காரு. ரீசெண்ட் டைமாக சுவாமி வந்து சீரியல்லையும் சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு, ஈவன் ஆஃப் த ஸ்க்ரீன்லேயும் வந்து நமக்கு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அது நிஜமாவே ஏதோ பெரிய சர்ப்ரைஸாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வந்து அவங்க அந்த லைவ் வந்து ஹைப்பை கொஞ்சம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கா, அவங்க மெயினாக ப்ரொமோ வந்ததே எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்காக. இப்படி ஒரு வரவேற்பை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ப்ரொமோக்காக. அதுவுமே ட்ரெண்டிங்ல நம்பர் 1 3 நாளாக இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக அந்த லைவ் வந்திருந்தாங்க இல்லையா. அண்ட் முக்கியமான விஷயம் என்னமா சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கதையோடைய அந்த இப்போ போயிட்டு இருக்க சீன் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் பிரியா தம்பி மேமும் விஜய் டெலிவிஷன் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா கிரெடிட்ஸுமே வந்து அவங்கள தான் சரியும். நீங்கள் வந்து ட்ரெண்ட் ஆகி இருக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இமீடியட்டாக அவங்க எல்லாருக்கும் சிலருக்கு ஷாக் ஆகி இருக்கும். பட் எனக்கு வந்து ஷாக் ஆகலை. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ஆஃப் த சீரியல்ஸில் சேனலோடைய இன்வால்மெண்ட் இருக்கும். சேனலோடைய இன்வால்மெண்ட்னா ஒரு 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய சீரியல்ஸில் இன்வால்வ் ஆகி அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த விஷயம் எனக்கே வந்து ஈரமான ரோஜாவே சீசன் 2 அப்போ தான் தெரியும். அதில் வந்து சிலர்லாம் எனக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் சொன்னாங்க, இதோடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் இவங்க தானே அப்படின்னு கேட்கும்போது அது ஜஸ்ட் அவங்க போடுவாங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லி. பட் உண்மையாகவே வந்து இந்த ஸ்டோரி இப்போ கரெக்டாக போயிட்டு இருக்க ஸ்டோரி வந்து எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆகியிருக்கிறது 2 பேர் தான். அந்த சேனலில் இருக்க 2 பேர். ஸோ அவங்க இந்த சீரியல் இல்லை, மேக்ஸிமம் ஆஃப் த சீரியல்ஸில் அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. பட் நான் என்ன நினைச்சேன்னா, பிரவீன் சாரோட சீரியல்ஸில் கண்டிப்பாக சேனல் இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் கண்டிப்பாக இந்த வீக்காவுடைய செப்பரேஷன் ட்ராக்ல முக்கியமான பங்கு சேனலுக்கு தான் இருக்கு அப்படின்ற விஷயத்த பிரவீன் சாரே தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த வாரம் டிஆர்பியோ அடுத்த வாரம் டிஆர்பியோ வச்சு இன்னும் அடுத்தது எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு வந்து சேனலுமே டிசைட் பண்ணுவாங்க போல. ஏன்னா வந்து ஈவன் சுவாமி கூட என்ன சொன்னாங்கன்னா, டிவியில் பாருங்க, ஹாட் ஸ்டார்ல பாருங்க, டிஆர்பி ரொம்ப முக்கியம் அப்படின்னு லைவ்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பா எல்லாரும் டிவியில் பாருங்க. ஸோ ஸ்டோரிக்கு ஒன் ஆஃப் த மெயின் பில்லரா இருக்கிறது ஸ்கிரிப்ட் ரைட்டர். பட் நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாரையும் அப்படியே செதுக்கி எடுக்கிறது, ஆக்டிங் வைஸ் அந்த நம்ம பார்க்குற காட்சியெல்லாம் தத்ரூபமாக கொண்டு வரது வந்து டைரக்டர் சார் தான். அதனால தான் எங்கே போனாலுமே நம்ம எல்பியும் சுவாமியும் பிரவீன் சாருக்கு தான் எல்லா கிரெடிட்ஸும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு எப்பவுமே கேப்டன் வந்து பிரவீன் சார் தான், அதில் எந்த டவுட்டுமே வேணாம். ஸோ அவங்கள தான் நம்பி இருக்கும். அந்த ரீயூனியன் எப்போ அப்படின்னு கேட்டதுக்கு கூடிய சீக்கிரமே கொண்டு வரோம் அப்படின்னு ஆறுதலுக்காக சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லைவ் ஃபுல் வீடியோ நேற்று நைட்டு தான் பார்த்தா. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஐ மீன் பைக்கில் போயிட்டு இருந்தேன், கிளியராகவே கேட்கல. பின்னாடி வேற அந்த அலைகளுடைய சவுண்ட் வந்து குறைன்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதேமாதிரி சாய் பிரமோதிதா மேம் வந்து அப்படியே வீக்காக ஃபேனாகவே மாறிட்டாங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்கணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் வந்து டைரக்டர் சார்ட்ட அவங்க கேட்டாங்க, எப்படி குமரன் வந்து விஜய் அடிக்கலாம், அவரு தானே வந்து படத்தை வந்து தொலைச்சாரு அப்படின்னு சொல்லி வேலிடான பாயிண்ட் வச்சாங்க. பட் பிரவீன் சார் வந்து அப்படியே டைவர்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாசம் அதாவது February 1 வரதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இவங்க வந்து இன்னும் துபாயில தான் இருக்காங்க போல. எப்போ ரிட்டர்ன் வருவாங்க, வந்து அப்படியே அந்த கையோடைய மகாநதி ஷூட்ல ஜாயின் ஆயிடுவாங்களா என்னன்னு ஒண்ணுமே புரியல. பட் எனிவேஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இவங்க என்ன சீக்ரெட் வச்சிருக்காங்க, என்ன வேலை விஷயமா துபாய் போயிருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் விஜய் ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்லாம் கமெண்ட் வந்துச்சு. அதுக்கு வந்து உடனே சாய் பிரமோதிதா மேம் வந்து அவர் ராஜா மாதிரி இருக்காருங்க, அவர் எங்க கஷ்டப்படுறாருங்க, ஜாலியா என்ஜாய் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிவேஸ் அவங்களுடைய பாண்டிங் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டச்வுட் அவங்க வந்து இதே மாதிரியே ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எப்பவுமே வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு நானுமே விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த 2 ப்ரோமோ, சண்டே வந்த ப்ரோமோவுமே சரி அண்ட் இப்போ ரீசெண்டா நேத்து வந்த ப்ரோமோ, ரெண்டுமே வந்து பேக் டு பேக் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அப்படின்னு பார்க்கும்போது 6th பிளேஸ்ல ஒரு ப்ரோமோ நேத்து வந்த ப்ரோமோ, அண்ட் இன்னொரு ப்ரோமோ வந்து 7th பிளேஸ்ல ட்ரெண்டிங்ல இருந்தாங்க. ஸோ இவ்வளோ நாள் ட்ரெண்டிங்ல இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் மகாநதி. ஏன்னா சண்டே வந்த ப்ரோமோ வெட்னஸ்டே ஆயிடுச்சு, ஸ்டில் ட்ரெண்டிங்ல இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூன் ஏதாவது ஒரு ஹாப்பி அப்டேட் மகாநதி ரிலேட்டடா வரணும் அப்படின்னு நானுமே ப்ரே பண்ணிக்கிறேன். மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்.